ஓகே. முதல்ல எப்பவுமே நம்ம வந்து லைன் போடுறது இல்லைங்களா? அந்த லைன் வந்து துணியை வந்து நேர் பண்றதுக்காக தான் இந்த லைன் போகும். இன்னொரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன். உயரம் வந்து 13 இன்ச்சு உயரம் பிளஸ் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச். அப்போ மொத்தமா வந்து நம்ம 13 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது ஷோல்டர் வந்து 8 இன்ச்சு ஷோல்டர். ஆமா, ஃபுல் ஷோல்டர் வந்து 8 இன்ச்சு. இதுல பேக்ல வந்து பேக் நெக் வந்து 8 இன்ச்சு 1/4 இன்ச்சு மைனஸ். ஸோ இதுல இப்போ நம்ம வந்து எப்படி வந்து நம்ம இதுல மைனஸ் பண்ண போறோம்? கட்டிங் ஸ்டேஷன். ஓகேவா? இப்போ டோட்டலா 8 இன்ச்சு நம்ம வச்சிருக்கிறோம். இந்த 8 இன்ச்சு நம்ம அப்படியே வைக்கணுமா அப்படின்னா இல்ல. ஏன்னா நம்ம வந்து நார்மல் கட்டிங் போடும்போது மைனஸ் பண்ணி தான் போடணும். போட் நெக்கு இல்லைன்னா ஹை நெக்கு காலர் நெக் வைக்கும்போது மட்டும் தான் ஃபுல் ஷோல்டர். ஓகேவா? இது வந்து நம்ம நார்மல் தான். பேக்ல வந்து நார்மல் கட்டிங், ஃப்ரண்ட்ல மட்டும் தான் பிரின்சஸ் கட்டிங். ஓகேவா? அதனால இப்ப 8 இன்ச்சு வச்சிருக்கிறேன் கழுத்து. 8 இன்ச்சுன்னும் போது 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்ப இது மாதிரி வந்து 8 கால் வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம்னா உங்களுக்கு டோட்டலா 2 இன்ச்சு மைனஸ். ஸோ இப்போ 2 இன்ச்சு மைனஸ் பண்றேன். சரி, இப்ப இந்த 2 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணது சரியான மெத்தட்ல தான் பண்ணிக்கிறோமா இல்ல இதுல ஏதாவது குளறுபடி இருக்கா? அப்ப இவங்களுக்கு வந்து இந்த 6 இன்ச்சு இருக்கு. 6 இன்ச்சு அப்படின்னும் போது சரியான ஷோல்டர் தானா அப்படின்றது முதல்ல நமக்கு தெரியுது. கஸ்டமருக்கு தெரியுது இல்லையோ, நமக்கு தெரியும். ஸோ இப்போ 6 இன்ச்சு இருக்கு ஷோல்டர். நான் அதை அப்படியே கீழே இறக்கிறேன் 6 இன்ச்சு. பட் நான் இதை வந்து முதல்ல கிளியர் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இப்ப அவங்களுக்கு செஸ்ட் அளவு வந்து 36 இன்ச்சு நீங்க 4 டிவைட் பண்ணிங்கன்னா 9 இன்ச்சு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து மார்பு சுற்றளவு பிரிக்கிற மெத்தடு. இன்னொன்னு, இந்த ஷோல்டர் கரெக்டா இருக்கா இல்லையான்றத நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படின்னா, அதே 36 இன்ச்சு மார்பு சுற்றளவு வகுத்தல் 6 அப்படின்னா எவ்வளவு வரும்? 6 36. ஓகேங்களா? இப்ப 6 36. அப்ப 6 இன்ச்சு ஷோல்டர் இவங்களுக்கு சரியா இருக்கு. புரியுதுங்களா? சப்போஸ் உங்க ஷோல்டர் எவ்வளவு எடுக்கிறது, கழுத்து எவ்வளவு எடுக்கிறது தெரியல, புதுசா தான் நான் பாக்குறேன். அப்ப இந்த கழுத்து வந்து ஷோல்டர் கழுத்து சேர்ந்து எவ்வளவு வைக்கணும்னா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. ஓகேங்களா? அப்போ 36 6 டிவைட் பண்ணோம்னா 6 இன்ச்சு வருது. அந்த 6 இன்ச்சு கரெக்டாவே இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே வந்து இந்த கட்டிங் வந்து நீங்க குழப்பம் பண்ணிக்கூடாது. சென்டர் கேப் மெத்தட் வேற, 1/4 கட்டிங் வேற. நீங்க வீடியோ பார்க்கும்போது கூட 1/4 எடுத்து வச்சுட்டு சென்டர் கேப் ப்ளவுஸ் கட்டிங் பார்த்து நிக்கிறீங்க. புரியுங்களா? அப்போ 1/4 போடும்போது 1/4 கட்டிங் வீடியோ மட்டும் பாருங்க. இப்ப நம்ம போறது 1/4 தான். அப்போ மேல ஷோல்டர் எவ்வளவு வைக்கிறோமோ அதே அளவுக்கு தான் ஆம்கோலுடைய இறக்கத்தையும் நம்ம வைக்கணும். இப்ப இந்த லைனை வந்து நம்ம என்ன செய்யறோம்? ஸ்ட்ரைட்டா லைன். இப்ப இந்த லைன் தான் மார்பு சுற்றளவுடைய இது ஆம்கோல் ஹைட், இது ஆம்கோலுடைய உயரம். ஓகேங்களா? இது வந்து மார்பு சுற்றளவு. சப்போஸ் 34 இன்ச்சு வருது அப்படின்னா அதையும் நீங்க 6 தான் டிவைட் பண்றீங்க. ஓகேங்களா? 40 இன்ச்சு வந்தாலும் நீங்க ஓகேவா? நான் வந்து 6 டிவைட் பண்ணி ஷோல்டர் வச்சுட்டேன். 4 டிவைட் பண்ணி இப்போ மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கணும். 36 4 டிவைட் பண்ணி 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து இடுப்பளவு மேல 36 இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கு. ஆனா இவங்களுக்கு 27 இன்ச்சு இடுப்பளவு. அப்போ 36ல 27 நம்ம கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 36 மைனஸ் 27. கிட்டத்தட்ட இவங்களுக்கு 9 இன்ச்சு டிஃபரெண்ட் இருக்கு. இடுப்பளவு 9 இன்ச்சு டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதே 36 மைனஸ் 4 இன்ச்சு அப்படின்னா 32 இன்ச்சு வந்து இடுப்பளவு இருக்கணும். அப்ப இது வந்து எப்படி வராங்க? நார்மல் பாடி இல்லாம டிஃபரெண்ட் பாடியில வராங்க. புரியுதுங்களா? பட் இப்ப நம்ம 27 வந்து நம்ம 4 பிரிச்சோம்னா எவ்வளவு வருது?
6.25 இன்ச்சு வருது. இப்போ கணக்கு பார்த்தோம்னா இப்போ 9 இன்ச்சு இங்க வரணும், கிட்டத்தட்ட அவங்களுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு, 2.25 இன்ச்சு கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது இப்போ எப்பவுமே டாட்டுக்கு நம்ம 1 இன்ச்சு தானே வைப்போம். இப்போ மிடில் செஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 35 இன்ச்சு மிடில் செஸ்ட். 4 டிவைட் பண்ணினா எவ்வளவு வரும், 8.25 இன்ச்சு வரும். ஓகேவா? ஸோ அந்த 8.25 எந்த இடத்துல வரும் அப்படின்றத நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த லைன் ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாடி வரும்போது தான் நம்ம வந்து ரொம்ப கவனமா கட்டிங் போகணும். நார்மலா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நீங்க எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம். நீங்க பாக்ஸ் கட்டிங் போட்டுக்கலாம், இல்லை 1/4 போடலாம், சென்டர் கேப் போடலாம், உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்க போடுங்க. பட் டிஃப்ரெண்ட் பாடி வரும்போது ஒவ்வொரு அளவுகளையும் நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாவே லைன் போட்டேன். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்றத பாருங்க. எவ்வளவு இருக்கான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ டாட் அவங்களுக்கு அவ்வளவு வைக்கணும். அப்பதான் இந்த இடத்துல சுருக்கம் இல்லாம பஸ்ட் பாயிண்ட் வந்து அமுங்காம கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு இப்போ நான் எவ்வளவு வைக்கணும், கிட்டத்தட்ட 3/4 இன்ச் ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அதே போல 3/4 இன்ச் ஒரு பாயிண்ட் நம்ம இந்த பக்கம் டாட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இங்க இருக்கிற அளவை டாட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ மிடில் செஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம், 35 டிவைடட் பை 4ன்னா 8.25 வைக்கணும். பட் நான் இந்த ஃபார்முலாக்கு வரும்போது நான் என்ன பண்றேன்னா அப்பர் செஸ்டோட மிடில் செஸ்ட் குறைவா இருக்கிறதுனால அப்பர் செஸ்டையும் நான் வந்து டாட் சென்டரா எடுக்கேன். ஓகேங்களா? அப்போ மிடில் அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 4 9 வருது. 9 சரியான இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க, பிளஸ் 1/2 இன்ச்சு கீழே. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது நம்ம செஞ்சுட்டு தான் போகணும். ஸ்ட்ரைட் அவர் லைன் போட்டு எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிருக்கிறது என்ன செய்யலாம், டாட்டா கன்வெர்ட் பண்ணணும். அதிகமா இருந்துச்சுன்னா இங்கேயும் அதை வந்து நம்ம அப்படியே டிவைட் கரெக்டா வந்துருமா சார்? அந்த இது கரெக்டா டாட் படிக்கும்போது ஈக்குவல் ஆயிடும். இப்போ எப்பவுமே நம்ம ஷேப் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு செகண்ட். இப்போ இவங்க சோல்டர் எவ்வளவு வைக்கணும், சின்ன சோல்டர் எவ்வளவு வைக்கணும்ன்றத சொல்லல. சோ அதனால இருக்கிற அளவை நான் வந்து என்ன செய்யறேன், 2ஆ தைச்சுக்கிறேன். சரிங்களா? கழுத்தப்பு 3 இன்ச்சு, சோல்டர் 3 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒருவேளை எனக்கு வந்து இங்க 3 இன்ச்சு எனக்கு சின்ன சோல்டர் ஆயிடுது அப்படின்னா இதுல நீங்க மாத்திக்கலாம். எப்பவுமே வந்து பேக் நெக்குடைய டீப்பை பொறுத்து தான் சோல்டர் அமையும், ஆம்கோலும் அமையும். ஓகேவா? இப்ப நான் 3 இன்ச்சு அப்படியே பிரிச்சு வச்சுக்கிறேன். இதுல எதுவுமே மாற்றம் பண்ணல. டோட்டலா இங்கேயும் 6 இன்ச்சு வைக்கணும். வச்சுட்டு இங்க லைட்டா கிராஸ் பேக் கொடுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கணும். புரியுதுங்களா? 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கணும். ஏன் அப்படின்னா நார்மலா வந்து 36 இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு 4ஆ டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச்சு வருது. அதுல மைனஸ் வரிச்சுன்னா 8 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்ட் வரணும். ஆனா இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்ட் 8.25 இருக்கு. அப்போ கூடுதலா போகுது. அதனால எதனால கூடுதலா போகுதுன்னா இந்த இடம் வந்து அவங்களுக்கு சதைப்பற்று அதிகமா இருக்கும். ஆம்கோல் கிட்ட சதைப்பற்று அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு கூடுதலா போகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து கிராஸ் பேக்கா இருக்கு. நார்மலா 6 இன்ச்சு வைக்கிறது அப்படியே வச்சுக்கிறோம், பிளஸ் 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சு. ஸோ இது வந்து கிராஸ் பேக் கட்டிங்லையும் சேஞ்ச் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய அந்த இழுத்து பிடிக்கிறதோ இல்ல சுருக்கம் வர்றதோ எதுவுமே வராது, கரெக்டா இருக்கும். பேக் பீஸ் ஒன்று நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் எல்லாம் ரொம்ப ஈஸி. டிவைடிங்ல போயிட்டீங்கன்னா மற்றபடி நீங்க டேப் வச்சு அளக்கும் போது மைண்ட் கொலப்ரேஷன் ஆயிடும். அதுக்காக தான் சொல்றேன் டிவைடிங்ல போயிடுங்க அப்படின்னு. இப்போ கரெக்டா இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ அக்ராஸ் செஸ்ட் மார்க் பண்ணும். 6ல் பாதி 3/4 இன்ச்சு கீழே. ஓகேவா? இப்ப என்ன பண்றோம், இது கரெக்டா இந்த மாதிரி வச்சுட்டு ஆம்கோல் இழுத்துக்கலாம். இப்போ மேல இருந்தா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு டைம் மேல இருந்து அந்த கட்டிங் லைன்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு வரும்ன்றத பாருங்க. இங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு, 7.25 தான் வந்திருக்கு. எனக்கு எவ்வளவு வேணும், 8.25 வேணும். ஆம்கோல் ரவுண்ட் வந்து 8.25 வேணும். அப்போ இதோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துறேன். இப்ப நிறைய பேருக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் நீங்க பாடி லூஸ்க்கு எதுவுமே சேர்த்து இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்டு நம்ம சரியான அளவுகளை மார்க் பண்ணிடுறோம், அது அப்படியே கட்டிங்கும் போட்டுடுறோம். பட் சில பேருக்கு வந்து பழைய டைலர் வந்து பயமுறுத்தி வச்சுக்கிறாங்க.
நீங்க இதுல மார்பு சுற்றளவோட ஏஸ் அலவன்ஸ் சேர்த்துலன்னா பிளவுஸ் போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்பதான் ஏஸ் அலவன்ஸ் சேர்த்தோம். ஏன்னா இது 1/4 கட்டிங் சென்டர் கேப் அப்படின்னா ஓகே, அதுல கரெக்ட் ஆயிடும். ஏன்னா இதை விட 3/4 இன்ச்சு சேர்த்துறோம் நம்ம. இப்ப நம்ம இதுல எதுவுமே சேர்த்துறது இல்லை. அதனால இவங்களுக்கு என்ன பண்றோம்னா பாடி லூஸ் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்ப இந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகும். இப்ப செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணும்போது எப்பவுமே வந்து மேல இருந்து செக் பண்ணிக்கணும். இப்ப கரெக்டா 8.25 இருக்கா? சோ இப்ப நம்ம அந்த இடத்துல எப்படி சார் செக் பண்றது? இது மட்டும் தான் மாறும். ஆமா, இது மட்டும் தான் மாறும். இப்போ மேல வந்து நான் செக் பண்ணும்போது கரெக்டா இந்த இடத்துல 8.25 வந்துச்சு. பட் நம்ம வந்து எப்பவுமே நீங்க ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த கட்டிங் லைன்ல செக் பண்ணக்கூடாது. ஸ்டிச்சிங் லைன்ல தான் நீங்க பார்க்கணும். இப்போ ஸ்டிச்சிங் 1/2 இன்ச்சு போயிடுதா? அதுக்கப்புறம் இதுல இருந்து பாருங்க, தையல் எங்க தானே போடுவோம். ஸோ அப்ப நமக்கு அதை தானே அவசியம். 8.25 கரெக்டா இருக்கா? ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ என்ன பண்றோம்னா 1/2 இன்ச் சேர்த்துனதுனால இதை வந்து லைட்டா நான் இப்படி கிராஸ் பண்ணி கட் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம செக் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு பின்னாடி ஒன்றும் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த இடம் தான் கட்டிங் இது. ஓகேவா? இது இல்லை. நெக்ஸ்ட் இப்போ இங்க நான் இங்க எவ்வளவு வச்சுக்கிறேன்? 3 இன்ச் வச்சுக்கிறேன். இங்க 3 பிளஸ் நான் 1/2 இன்ச்சே சேர்த்துறேன். எதுக்காக அப்படின்னா இங்க கிராஸ் பேக் 1/2 இன்ச் சேர்த்துக்கிறோமா? ஸோ அதனால மேல அந்த 3 இன்ச்சு வருது. அதே போல இந்த இடத்துல எனக்கு 3 இன்ச்சு வர்ற இடத்துல நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவுகள் எல்லாம் கிடைச்சிருச்சு. நெக்கு வந்து நமக்கு ரவுண்ட் நெக்கு தான். இப்போ நம்ம கட் பண்ண போறதில்ல. இந்த நெக்கை மட்டும் என்ன செய்யறதில்ல, கட்டிங் போடுறது. மற்ற எல்லாமே கட் பண்ணிடும். ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டுனா லாஸ்ட்ல தான் கட் பண்ணிடலாமா? இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? புரியாத ஏதாவது இருக்கா? புரியலன்னா சொல்லுங்க. இன்னொரு கிளாஸ் சரி, இங்க கரெக்டா வரலன்னா கொஞ்சம் நம்ம லூஸ் சேர்த்துக்கணும். கரெக்டா இருந்தா அதுல இப்போ உயரம் வந்து முதல்ல பாத்துக்கோங்க, 13 இன்ச் உயரம் பிளஸ் 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் கட்டிக்கிறோம். இந்த இடம் தான் இப்போ ஷோல்டர் லைன். நமக்கு ஷோல்டர் வந்து 16 பாதி 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச் முதல்ல மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்றோம், பேக் நெக் எவ்வளவு இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த 8 இன்ச்சில் நம்ம மைனஸ் பண்ணணும். பேக் நெக் 8 இன்ச்சு, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறேன். 8 வச்சா 2 வச்சிடலாமா சார் அப்படின்னா, அதனுடைய ஃபார்முலா எப்படின்னா ஒவ்வொரு இன்ச்சுக்கு நம்ம 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். இந்த கழுத்துல டீப்பு, இந்த ஷோல்டர்ல 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச். அப்ப இங்க மொத்தம் எவ்வளவு இருக்குது, 8 இன்ச்சு இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ மைனஸ் பண்ண பின்னாடி நான் வந்து இந்த ஷோல்டர் வச்சுட்டேன், 6 இன்ச்சுக்கு வச்சுட்டேன். பட் இவங்களுடைய பாடி லெவல் எவ்வளவு இருக்கு, 36 இருக்கு. 36 6 டிவைட் பண்ணோம்னா 36 இன்ச்சு வருது நமக்கு. ஓகேங்களா? 36 இன்ச்சை வந்து 6 டிவைட் பண்ணோம்னா 6 இன்ச்சு வருது. அந்த 6 இன்ச்சு ஷோல்டர் கரெக்டாகவே இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், அந்த அதே 6 இன்ச்சை வந்து நான் கீழே இறக்கிறேன். கீழே இறக்கிட்டு அதில் தான் செஸ்ட் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்களுக்கு மார்பு சுற்றளவு 36 4 பிரிச்சிங்கன்னா 9 இன்ச்சு வருது. அந்த 9 இன்ச்சு வச்சுட்டு நாம செக் பண்ணி பார்ப்போம். ஆம்கோல் ரவுண்டு இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பாடி 8.25 இன்ச்சு வருது. ஓகேங்களா? எப்பவுமே வந்து இன்னொரு ஃபார்முலா சீக்கிரட்டாவே சொல்றேன், பர்ஃபெக்டாவும் சொல்றேன். எப்படி என்ன ஷோல்டர் 6 இன்ச்சு இருந்துச்சுன்னா ஆம்கோல் அவங்களுக்கு 8 இன்ச்சு இருக்கணும். நார்மல் பாடி சார் இங்க 12 அளவுக்கு டிவைட் பண்ணி அப்படியே வைக்கணும். அது ஃபார்முலா வேற. ஓகேங்களா? இப்போ 6 இன்ச்சு ஷோல்டர் இருந்துச்சுன்னா 8 இன்ச்சு வந்து அவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்ட் இருக்கணும்ன்றது ஃபார்முலா. பட் இவங்களுக்கு டிஃபரெண்ட் பாடி இருந்துச்சுன்னா 1/4 இன்ச்சு கூடுதலாக வரும். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மார்பு சுற்றளவோட 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். ஒருவேளை இதுக்குள்ளவே அடங்கிட்டுச்சுன்னா இந்த 1/2 இன்ச்சு லூஸ் நமக்கு தேவையில்லை, நம்ம அப்படியே வச்சுட்டு போயிடணும். ஓகேவா? அடுத்தது இடுப்பளவு. ஸோ இடுப்பளவை நான் வந்து 27 4 பிரிச்சோம்னா 6.25 வருது. நான் இங்க என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கணக்கு போட்டு ஸ்ட்ரைட்டா லைன், ஏன்னா அதை வந்து நமக்கு இங்க லூஸ் தேவையான அளவுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க நமக்கு ஒரு பாயிண்ட் கம்மி 2 இன்ச்சு நமக்கு அளவு இருக்குது. அந்த 2 இன்ச்சு நம்ம என்ன செய்யறோம், டாட்டா கன்வெர்ட் பண்ணி. இது கிளியரா? கட் பண்ணிடலாமா? முதல்ல வந்து எப்பவுமே பிசர் போறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாமா? அந்த லைனை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி
நான் வந்து என்ன செய்யறேன், நெக்கு கட் பண்றதுல. ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து மார்க் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படியே ஒரு ஜெராக்ஸ் செட் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃப்ரண்ட் எடுக்கும்போது அந்த துணியை நமக்கு ஆப்போசிட்டா அப்படியே பார்ப்போம். தெரியும். சரி. இப்போ இந்த இடத்துல எழுத்து இருக்கிறதுனால இல்லைன்னா நான் மேல பார்த்துப்பேன். ஸ்ட்ரைட்டா இந்த லைன்ல எடுத்துக்கலாம். பேக்ல நம்ம எவ்வளவு வச்சுக்கிறோம், தேவை இருந்தா நம்ம இதை அப்படியே வந்து என்ன செய்யலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். வேலை மிச்சம் தானே, ஈஸியா வந்து நம்ம அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்துங்க. ஓகே. இப்போ இப்போ நான் எடுக்கிறது வந்து பிரின்சஸ் கட்டு ஃப்ரண்ட்ல. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்றோம்னா ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். அதுல இருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே ஏற்றி இன்னொரு லைன் நம்ம சேர்க்கணும். 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மேலே ஏற்றி. அடுத்தது பேக் ஃபேஸுடைய ஆர்ம் ஹோல் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு தள்ளி நம்ம இன்னொரு லைனை நம்ம எடுத்து இங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. இங்க எடுத்த மாதிரி நான் இதுல பண்ணல, ஷோல்டர்ல மட்டும்தான் மாற்றம் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல அக்ராஸ் செஸ்ட் எடுக்கலாம். 6 இன்ச்சில் பாதி 3 3/4. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா ஃப்ரண்ட்டினுடைய கவர் தட்டு எவ்வளவு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியா வந்து நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 4 9 இன்ச்சு பிளஸ் பிரின்சஸ் கட்ன்றதுனால 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஷோல்டர் கழிச்சிட்டு நமக்கு ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு வரணும், 8.25. ஸோ 8.25 எனக்கு இங்க கரெக்டா இருக்கு. பிளஸ் 3/4 இன்ச்சு டாட்டுக்காக எடுத்துது. நார்மல் ப்ளவுஸுக்கு 1/2 இன்ச்சு விட்டா போதும். பிரின்சஸ் கட்டுக்கு சென்டர்ல கட்டிங் வர்றதுனால 3/4 இன்ச்சு எடுத்துக்கலாம். 3/4 இன்ச்சுன்றது நீங்க 1 இன்ச்சா கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பிரின்சஸ் மட்டும்தான் அந்த மாதிரி டாட் வந்து 1 இன்ச் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். 1 இன்ச் எடுத்து எக்ஸ்ட்ரா நம்ம 2 இன்ச் அது தனி, அது தனி. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சீம் அலம்ஸ் எல்லாம் விடல. இதுல தேவையான அளவு மட்டும் தான் மார்க் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து 6.25 இன்ச்சு கீழே வச்சுட்டு சேம் இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. 3.25 வருது. ஆனா இப்ப நம்ம ஆஃப் தள்ளி வச்சுக்கிறோமா, ஸோ அதனால அந்த 3 இன்ச்சு உள்ள தரணும். உள்ள தள்ளிட்டு இங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 2.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல நான் 3 இன்ச்சு வைக்கணும். ஓகேவா? இப்ப கழுத்து நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அது அப்படியே நம்ம. நெக்ஸ்ட் இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், டாட் சென்டர் பாயிண்ட் மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4ன்னு எடுப்போம் எல்லாமே, எல்லா ப்ளவுஸ்லயும். இவங்களுக்கு வந்து 35 தான் இருக்கு. அதாவது பாடி 36 இருக்கு, மிடில் செஸ்ட் வந்து 35 இருக்கு. அப்போ 1 இன்ச்சு மைனஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பிரின்சஸ் கட்டுக்கு நான் என்ன பண்றேன்னா 36 இன்ச்சையே டிவைட் பண்ணிச்சு. புரியுதுங்களா? அப்போ இஎஸ் அலவன்ஸ் எல்லாம் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா செய்ய தேவையில்லை. மேல ஸ்டிச்சிங் கழிச்சிருங்க. 36 டிவைடட் பை 4 அப்படின்னு 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சு அப்படியே எடுத்துருங்க. அதே 36 டிவைடட் பை 4 அப்படின்னா 3 அப்படின்னா எவ்வளவு வருது, 12 இன்ச்சு வருது. ஓகேங்களா? 12 பிளஸ் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டாட் பாயிண்ட் எடுக்கும் 36 இன்ச்சு 10ஆல டிவைட் பண்ணோம்னா 3.6 வரும். இந்த 3.6 வந்து நம்ம இங்க எடுத்துக்கலாம். அதே போல இங்க 3.6 மார்க் பண்ணிக்கோங்க. பிளஸ் 3/4 இன்ச்சு மைனஸ் இங்க பிரின்சஸ் கட்டுக்கு இங்க 10ல ஒரு பாகமா நம்ம 3.6 வைக்கிறோம். இங்க என்ன பண்றோம்னா அதே அளவு வைக்காம 3/4 இன்ச்சு மைனஸ்ல இந்த இடத்துல இருக்கு. இந்த டாட் பாயிண்ட்காக ஸ்ட்ரைட் லைன் போகும். அடுத்தது இப்போ மிடில் செஸ்ட் எவ்வளவு நமக்கு 35 தானே. 35 4 பட்சம்னா 8.25.
இந்த இடத்துல இப்ப பாடியில பேக் பீஸ் லெவல் இருக்கின்றதை பார்த்துக்கணும். 9 இன்ச்சு, அப்போ 4 இன்ச்சு அதிகமாவே இருக்கு. அப்போ இங்க 9 36 ரெண்டா பிரிச்சா எவ்வளவு வருது? இந்த 35 வந்து ரெண்டா பிரிச்சா எவ்வளவு வருது? 35 டிவைட் பை 2 அப்படின்னா 17 இன்ச்சு வருது. ஓகேவா? 17 இன்ச்சு கரெக்டா வச்சுட்டு பிளஸ் வந்து நான் 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் அப்படிதான். பிரின்சஸ் கட்டுக்கு வந்து 1 இன்ச்சு வரைக்கும் நம்ம லூஸ் கொடுக்கலாம். ஓகேவா? நான் 3/4 இன்ச்சு மட்டும் தான் வைக்கணும். இப்போ ஸ்ட்ரைட் லைன் இப்படி போட்டுங்க. இது எப்படி எவ்வளவு வருதோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கா? இது வரைக்கும் நார்மலா வர பிளவுஸ் கட்டிங் தான். இனிமே தான் பிரின்சஸ் மாத்த போறோம். என்ன பண்றோம்? இடுப்படை வந்து இங்க எவ்வளவு பண்றதை பாருங்க. 3 இன்ச் இருக்கா? அந்த 3 இன்ச் அந்த பக்கம் தள்ளிட்டு அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? இடுப்பளவு 27 டிவைடட் பை 4 அப்படின்னா 6.75. ஓகேவா? அந்த 6.75 இங்க மார்க் பண்ணிக்கணும். இந்த 3 இன்ச் இந்த பக்கம் எடுத்துட்டோம். அதனால அந்த 3 இன்ச் அந்த பக்கம் தள்ளிட்டு மீதி இருக்கிற அளவு வந்து 6.75 எடுத்துருது. பிளஸ் 4 இன்ச்சு 6 இன்ச்சு நீங்க உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சி தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. அடுத்தது மிடில் செட்டு. இங்க எவ்வளவு இருக்கு? 3.6. இந்த 3.6 அந்த பக்கம் தள்ளிடுங்க. நமக்கு எவ்வளவு வரணுங்க? 8.75 வரணும். 35 டிவைடட் பை 4 அப்படின்னா 8.75 பிளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இதை என்ன பண்றோம்? ஸ்ட்ரைட் ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேல இந்த இடத்துல இருந்து இந்த டாட் பாயிண்ட் கிட்ட இருந்து 2 இன்ச்சு கீழே. சோ இப்ப இதுதான் நமக்கு பிரின்சஸ் பாயிண்ட். பிரின்சஸ் ஷேப் இதுல தான் நம்ம எடுக்க போறோம். சோ எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க இந்த ஸ்கேல தான் வச்சு எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. சாதாரண ஆன்போர்ட் ஸ்கேலை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்? அந்த ஷேப்பை எடுத்துக்கணும். பட் என்கிட்ட ஸ்கேல் இருக்கு, அதனால அதை எடுக்கிறேன். இந்த 3 பாயிண்ட் கலக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஷேப்பை வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். பிரின்சஸ் ஷேப் பண்ணா வேற ஒன்றும் கிடையாது, கப் ஷேப் தான். ஸோ இதை வந்து எளிமையா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இந்த மாதிரி இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டா? இல்ல இதுல டவுட் இருந்தா சொல்லுங்க. இப்போ சேம் அதே மாதிரி என்ன பண்றோம்? பிரின்சஸ் ஷேப் எடுத்துட்டு பின்னாடி ஆம்கோல் கிட்ட நம்ம என்ன செய்யணும்? இந்த ஷேப் அப்படியே கொண்டு போகணும். இப்போ பேக் பீஸினுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இது பட்டி இல்லாத பிளவுஸ் தான். சரிங்களா? பட்டி வைக்கிறது இல்லை, கிராஸ் பெல்ட் கிடையாது. பேக் பீஸ் எவ்வளோ இருக்குது, ஃப்ரண்ட் பீஸ் நம்ம அவ்வளோ. இப்போ டோட்டல் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. 12.75 இன்ச்சு இருக்கு. 13.75. அந்த 13.75 வந்து நம்ம இது வந்து என்ன அப்படின்னா பேக் பீஸினுடைய அளவு. பேக் பீஸினுடைய அளவையும் நம்ம என்ன செய்வோம்? பேக் பீஸினுடைய அளவு. இப்போ பிரின்சஸோட ஷேப் எவ்வளவு ஹைட் இருக்குன்றதை பார்ப்போம். இது அப்படியே கொண்டு வாங்க. 5.25 இருக்கு. ஓகேவா? அதே போல இந்த சைடும் எனக்கு 5.25 வரணும். நம்ம டாட் பிடிக்கும்போது 2 ஈவன் ஆயிடும். நம்ம நார்மல் பிளவுஸ்ல கூட இந்த டாட் பிடிக்கும்போது 2 ஈக்குவலா வரணுன்றதுக்காக தான் நம்ம அளவு எடுப்போம். சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நான் வந்து இதுக்கப்புறம் சைடு ஷேப் எடுக்கும்போது எப்பவுமே வந்து பேக் பீஸ் நீங்க எடுக்கணும். பேக் பீஸ் எப்படி வருதோ அது அப்படியே வந்து ஒரு ஜெராக்ஸ். நீங்க ஃப்ரண்ட் எடுக்கும்போது இந்த அளவுக்கு தான் எடுக்கும். ஃப்ரண்ட் எடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அதே அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுங்க. இப்போ இந்த இடம் வரும்போது என்ன பண்றோம்னா நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா எடுத்துடக்கூடாது. லைட்டா பெண்ட் கொடுத்து இந்த இடத்துல போகும்போது பேக் பீஸ் எப்படி ஷேப் கொடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஷேப்
ஊக்குப்பட்டிக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து பிரின்சஸ் கட் முடிஞ்சிடும். இதுல வேற என்ன டவுட்? சார் இங்க இப்போ 1/2 இன்ச் மேல ½ இன்ச்சு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் ½ இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். வச்சுக்கலாம். தேவை இருந்தா வச்சு இந்த பிளவுஸ் வச்சு அப்படியே எடுக்கும். அப்படியே வச்சு எடுத்தது. இப்போ இதுல வந்து டாட் வேணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம். இந்த இங்க இருந்து 1 இன்ச்சு கேப் வச்சு இந்த பாயிண்ட்டை நீங்க சார் இங்க 1/4 இன்ச் உள்ள சார் 4 இன்ச்சு உள்ள தட்டு எடுத்து, ஏன்னா கவர் தட்டு எடுக்கிறதுக்காக வேற ஒன்றும் கிடையாது. நான் சொல்றது ½ இன்ச்சு ஆம்ஃபால் மேல எடுத்துட்டு ஷோல்டர் வந்து ½ இன்ச்சு உள்ள தள்ளுற மாதிரி மெத்தட்ல பண்ணல. இங்க மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிடும். இப்ப நம்ம கட்டிங் இதுல தான் வரப்போகுது. ஆமாங்க சார். அப்ப இந்த இடம் வந்து நம்ம டச் பண்றது இங்க அப்படியே தான் இருக்கும். இங்க மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடலாம். இதுலயும் நான் வந்து நெக் கட் பண்றேன். 6 பண்ணும்போது கட் பண்ணுறேன். இந்த ஷேப் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா கரெக்டா இருக்கு. அதே போல தான் டாட் பாயிண்ட் இந்த இடம் வந்து நம்ம கரெக்டா இருக்கு. இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணிப்போம். கரெக்டா இருக்கு. அதே போல இந்த பத்தி பேக் பீஸ் முடிச்சிடும். ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு இப்ப நமக்கு பட்டி எடுக்கிற வேலை இல்லை. ஓகேவா? அதனால நம்ம ஸ்லேவ் கட்டிங் பாக்குறீங்களா? துணி வந்து 4 மடிச்சு போட்டுக்கலாம். இது நார்மல் கிளாத்ன்றதுனால நம்ம அடிச்சு தைக்கிறதுக்கு துணியில விட்டுறோம். எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்கல. கையினுடைய நீளம் வந்து 7 இன்ச்சு பிளஸ் ½ இன்ச்சு 18%. ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு? 8.25. மைனஸ் 8.25ல 1 இன்ச்சு மைனஸ், அப்ப 7.25. இந்த 7.25 அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல அப்படியே சென்டர் நார்மல் சென்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு சென்டர் பாருங்க. இதுல எவ்வளவு இருக்கு? 3.25. அதே 3.25 கீழே பிளஸ் 1/4 இன்ச்சு கீழே எடுத்து. ஸோ எப்படி நீங்க 1/4 இன்ச்சு கீழே எடுக்கிறீங்க? எதனால எடுக்கிறோம்? இதை வந்து இங்க பாதி அப்படியே தானே வைக்கலாம் அப்படின்னா அப்பர் செஸ்ட் எவ்வளவு? 36 டிவைடட் பை 10 அப்படின்னா 3.6. ஸோ வந்து நான் அந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே 36 பிளஸ் 1/4 இன்ச்சு. இந்த 1/4 இன்ச்சு கீழே எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இங்க 7.25 வச்சுட்டோமா, இது கரெக்டாவே இருக்கணும். நான் வந்து ஒருவேளை அந்த 3.25ஓட இங்க 3.25 வருது, 3.5 பாயிண்ட் வருது, பிளஸ் 1/4 இன்ச்சு நான் சேர்த்துட்டேன்னா இந்த ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வர ஆரம்பிக்கும். இங்க வந்து லேசர் லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப கை திருப்பினோம்னா சட்டையும் சேர்ந்து உருள்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அதனால என்ன பண்றோம்னா இங்க இருக்கிற அளவை விட 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், கோட் போட்டுக்கோங்க. அதே போல இந்த லைன் இருக்கு, ஒரு ½ இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன். இந்த பக்கம் பாருங்க சரியான அளவு
இன்னொரு 1/2 இன்ச் தள்ளி இப்போ இதுக்கும் சென்டர் பாயிண்ட் இதுதான். ஆனா நம்ம இப்போ இதுல வந்து சென்டர் இதுல எடுக்கிறது இல்லை, இந்த பார்ட்ல தான் நம்ம எடுக்கணும். ஸோ அந்த பார்ட்ல எடுத்துட்டு மேல 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு நான் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த அங்கங்க கோடு மட்டும் போட்டுக்கிறோமே, இதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, இந்த பாயிண்ட் தான் நம்ம பேக் சைட்ல ஜாயின் பண்ற அளவு, இது வந்து ஃப்ரண்ட்ல எடுக்கிற அளவு. ஃப்ரண்ட்ல ஷேப் எடுக்கணும்ல, இப்போ கை கூட நம்ம வெட்டும் போது என்ன செஞ்சோம், ஃப்ரண்ட் வந்து நம்ம எடுக்கும்போது பேக் பீஸோட அரைஞ்சு கம்மியா வரும். ஸோ அந்த ஷேப் எடுக்கிறதுக்காக நம்ம இதுல கொடுத்து இதுல பண்ணுவாங்க. இப்போ கட்டிங் போடுறது எந்த லைன்ல போடுறோம் அப்படின்னா, இந்த லைன்ல எடுத்து ஃபர்ஸ்ட் கட்டிங் இந்த லைன்ல எடுத்துட்டு இந்த ஸ்கேல் ஆம்கோல் ஸ்கேல் லைட்டா இது மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த லைன் போட்டுருங்க. இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பிட்டு நீங்க என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த லைன் உங்ககிட்ட இந்த ஸ்கேல் இருக்கு சார் போடுறீங்க, என்கிட்ட இல்ல ஆம்கோல் ஸ்கேல் தான் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கேல்லையும் நீங்க பண்ணலாம். மறுபடியும் இந்த ஸ்கேல் அப்படியே தலைகளை திருப்பினோம்னா இந்த கட்டிங் ஆட்டோமேட்டிக்கா நாம செய்யணும்னு நினைச்ச இடத்துல போய் உட்காரும். கை சுற்றளவு 5 பிளஸ் 1/4 இன்ச்சு நான் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணும், சைட் லைட்டா கிராஸ். இப்போ ஆம்கோல் ரவுண்ட்ல நமக்கு 8.25 வரணும், இது வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா. 1/4 இன்ச்சு அதிகமா வரும் எப்பவுமே வந்து. 8.25 பிளஸ் 1/4 இன்ச்சு அதிகமா இருக்கு. எதுக்கு அப்படின்னா இந்த ஷேப் எடுக்கிறோம் இல்லைங்களா, நம்ம பேக்ல வந்து சதப்பட்டு அதிகமா இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வராம பார்க்கணும். கட் பண்ணிடலாமா. அப்படியே மடிக்கிட்டு கிராஸ் பார்த்து கட் பண்ணிடுவோம்னா கரெக்டா உங்களுக்கு அமைஞ்சிடும். கை சரியா கட் பண்ணாம ஸ்டிச் பண்ணாலுமே நமக்கு ஷோல்டர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷோல்டர் இறங்குறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம ஏதோ கழுத்தும் ஷோல்டர் வந்து கம்மியா கட் பண்ணிட்டோம், அதிகமா கட் பண்ணிட்டோம், அதனால ஷோல்டர் இறங்குதுன்னு சொல்றோம். கிடையாது, கை கரெக்டா கட் பண்ணாலும் ஷோல்டர் இறங்கும். ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துடலாம். முன்பக்கம் அப்படின்றதுக்காக அடையாளம். கட் பண்ணிட்டு நம்ம ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க, ஜாயின் பண்ணும்போது எனக்கு அப் அண்ட் டவுன் வருது, இந்த இடத்துல ஆம்கோல் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, இங்க கட் பண்ணும்போது ஈக்குவலா கட் பண்ணணும். நம்ம ஒன்னு அதிகமாகவும் ஒன்னு கம்மியாகவும் கட் பண்ணோம்னா அந்த மாதிரி பிரச்சனை. அவன் கட்டிங் போடும்போது ரெண்டு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி தைச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகும். அவ்வளவுதான். வேற ஏதோ டவுட் இல்லை தானமா? இது மேல வரல. நம்ம 3/4 இன்ச்சு கேப் போட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? மார்பு சுற்றளவோட 3/4 இன்ச்சு வச்சோமா? ஸோ அதை இந்த டாட் பிடிக்கும் போது இப்படி உட்காருது. இது கொஞ்சம் மேலவே இருக்குங்க. அது மேலதான் இருக்கு, வராது, கரெக்டா தான் வரும். கரெக்டா இந்த டாட் இது 1/4 இன்ச்சு நம்ம சேர்த்து பிடிக்கும் போது அது ஈக்குவல் ஆயிடும். அவ்வளவுதான்.